ஹலோ, ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ டே 4 இன் பாலிங்க. டே 3 என்னோட ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருப்பேன். இந்த ஸ்டேயோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா, நாங்க ஊபூட்ல ஸ்டே பண்ணோம். 3 டே. நாங்க 4த் டேக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் நாங்க செக் அவுட் பண்ணிட்டோங்க. செக் அவுட் பண்ணிட்டு நாங்க பார்த்தீங்கன்னா, நாங்க எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் வந்து நூசா பனிடால ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். நாங்க மார்னிங் கேப் எடுத்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இது பெட்டர் நீங்க க்ளூக் ஆப் மூலியமா புக் பண்ணிக்கோங்க. க்ளூக் ஆப் த பெஸ்ட் ஆப்ங்க. நீங்க நீங்க புக் பண்ணோம் அப்படின்னா 1 டே பிஃபோரே புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாவே கிடைச்சிரும். நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க லைக் புக் பண்ணிக்கலாம். நீங்க நெக்ஸ்ட் டேக்கு இல்ல அன்னைக்கே. ஆனா பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குங்க, ஹையா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, விச் கம்ஸ் அரவுண்ட் 720 பெர் பெர்சன் வந்துச்சுங்க. இதே நீங்க டைரக்ட்டா போயிட்டு நீங்க வாங்கணும், டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா 1500 to 2000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஈஸியாங்க. ஸோ இது நான் சொல்றது வந்து ஐடிஆர்ல பார்த்தீங்கன்னா, அ 2,50,000 2,00,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பெட்டர் நீங்க ஆப்லயே புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா முடிஞ்சிரும். ஸோ அ நாங்க போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கி உள்ள கிளம்பியாச்சுங்க. இதுதாங்க அ நாங்க எங்களோட அ போட் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு இருக்கோங்க. இது போற வழிங்க. நீங்க நூசா பெனிடால பார்க்க வேண்டியது நெறைய இருக்குங்க. ஆக்சுவலா நெறைய பீச்சஸ் இருக்கு. அண்ட் நீங்க வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்டின்னா, நீங்க நூசா பெனிடா கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணுங்க. நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நெறைய பிளேஸஸ் இருக்குங்க நூசா பெனிடால. ஸோ நாங்க 2 டேஸ் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோங்க. நூசா பெனிடால பிளான் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோலயே நாங்க இந்த அ இத ஷேர் பண்றேங்க. அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் இதெல்லாமே எங்க ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படி. இதுதான் நாங்க இருந்த ஷிப்பு. ஸோ ஆக்ஸ்டோன் அப்படிங்கிற ஷிப்புங்க. ஏ அ உள்ள போயிட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல போய் ரீச் ஆயிடுவோங்க. நம்ம நூசா பெனிடாக்கு. ஸோ நாங்க ஃபெரி இறங்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேலை பார்த்தீங்கன்னா, பைக் ரெண்டல் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ நீங்க அத வெளிய எக்ஸிட் வரும்போது உங்களுக்கு நெறைய பைக் ரெண்டல்ஸ் நெறைய கிடைக்கும். நீங்க அத எடுத்துக்கலாம். நாங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்க ரூமுக்கு போயிட்டோங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, நியர் பை இருந்துச்சுங்க அந்த ஃபோர்ட்டுக்கு. 4 to 5 கிலோமீட்டர்ஸ் நியர் இருந்துச்சுங்க. அதனால நாங்க பைக் ரெண்டல் எடுத்துட்டு டைரக்ட்டா நாங்க ரூம் செக் இன் பண்ணிட்டோங்க. இதுதான் ரூமோட டீட்டெயில்ஸ். அண்ட் ஆ இங்க இந்த ரூம் எதுக்கு அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 to 6 மெம்பர்ஸ் வந்து ஈஸியா ஸ்டே பண்ணலாங்க. இங்க வந்து 3 ரூம்ஸ் 3 பெட்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, செம்மையான ஒரு வியூ இருக்குங்க. பீச் ஃப்ரண்ட் வியூங்க. ஸோ அ இது பார்த்தீங்கன்னா, நான் 2 டேஸ் இங்க தான் ஸ்டே பண்ணேங்க. நூசா பெனிடால. அ 2 டேஸ் பார்த்தீங்கன்னா, நான் இதுல புக் பண்ணியிருந்தேங்க. Airbnb ஆப்ல புக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விச் கம்ஸ் அரவுண்ட் 12,500 சார்ஜுங்க. சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டேக்கு. அ நீங்க நீங்க உங்களுக்கு இந்த ஸ்டே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க Airbnb ஆப்ல புக் பண்ணிக்கோங்க. அண்ட் அ இது பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா, இந்த பீச் ஃப்ரண்ட் வியூ அண்ட் எல்லாமே பார்க்க வேண்டிய பிளேஸஸ் எல்லாமே நியர்பை இருந்துச்சுங்க. அதனால வந்து இந்த இடம் வந்து நான் சூஸ் பண்ணதே அதுதான் மெயின் ரீசன். அண்ட் இங்க வரணும் அப்டின்னா, வியூ எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். வியூ, ஸ்விம்மிங் பூல், அதெல்லாம் பீச் வியூ ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. அண்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, பாலில ரொம்ப ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. இங்க நூசா பெனிடால வந்து ரோட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சுங்க. ஆம், இந்த ஸ்டேயோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அது ரோட்ஸ் தாங்க. ரோட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருந்துச்சு. நீங்க வரணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க.
அண்ட் அதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்கள் இங்கே விசிட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைக் எந்த அளவுக்கு டேஞ்சராக இருந்துச்சு அப்படின்னு ரோட்ஸு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ பட் ஸ்டே மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லவே வேண்டாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த வியூ கூட பார்க்கலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வின் வியூ அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டே வேணும் அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்ட் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்நார்க்லிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இறங்கினோடனே ஸோ ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஸோ நான் அந்த மேனேஜரோட அந்த ரூமோட மேனேஜர் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அவர் வந்து ஸோ கொடுத்துருந்தாரு. ஸோ நாங்கள் ப்ரைவேட் போட் எடுத்துக்கிட்டோங்க. ஸோ ப்ரைவேட் போட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மட்டும் போகலாம். ஸோ இதே வந்து லைக் நான் நார்மலாக நம்ம நூசா பெனிடா ஃபெரி இறங்கினோடனே அங்கேயே விசாரிச்சுட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா லைக் 2 lakhs ஐடிஆர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 lakhs ஐடிஆர் வந்து ரொம்ப கம்மிங்க, சீப்புங்க. அண்ட் அங்கே அதில் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரைவேட் போட் கிடையாது. ஸோ எல்லாரும் லைக் 20 to 30 மெம்பர்ஸ் கிட்ட போவாங்க ஸ்நார்க்லிங் போகிறதுக்கு. ஸோ 2 hours ஆக்டிவிட்டின்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு நம்மளுக்கு லைக் டைம் கிடைக்குமான்னு தெரியல. பட் நம்ம இது எவ்வளோ நேரம் ஸ்நார்க்லிங் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதனால நாங்கள் எடுத்து ப்ரைவேட் போட் எடுத்துக்கிட்டோம். ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் லைக் ஹோட்டலோட மேனேஜர் கிட்டே கேட்டுட்டு நாங்கள் ஸ்நார்க்லிங் கேட்டிருந்தோம். ஸோ ப்ரைவேட் போட் எடுத்துக்கிட்டோங்க. இது பார்த்தீங்கன்னா லைக் 10,000 ஐடியாருங்க. ஸோ 10,000 ஐடியார் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃபார் 3 பீப்புள்ஸுங்க. ஸோ லைக் நீங்கள் 4 to 5 மெம்பர்ஸ் கூட போடலாங்க. ஸோ 10 lakh ஐடியார். ஸோ அண்ட் நாங்கள் கோப்ரோவும் கேட்டிருந்தோம். ஸோ கோப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 lakh ஐடியார் சார்ஜ் பண்ணியிருந்தாருங்க. ஸோ டோட்டல் 11 lakhs ஐடியார் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ஒரு 3 பிளேசஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 3 பிளேசஸ் வந்து ஸ்நார்க்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்நார்க்லிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கிளாஸஸ் இதெல்லாமே எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நடுக்கடலில் நம்ம லைக் ஸ்நார்க்லிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப பயமாகவே இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ Okay. Understand? This one for the ஆஃப்டர் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அடுத்தது நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க ஸ்நார்க்லிங் பண்ண. ஸோ நாங்கள் ஸ்நார்க்லிங் பண்ண இறங்கியாச்சுங்க. ஸோ அவரே ஹெல்ப் பண்ணார். ஸோ லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டு ஸோ ஸ்லோவாக எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போனார். ஸோ மண்டாரியை பார்க்க. ஸோ இந்த மண்டாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நியர்பை நீங்கள் பார்க்க முடியுங்க. ஸோ லைக் நாங்கள் 4 to 5 மண்டாரேஸ் பார்த்தோங்க. ஸோ ரொம்ப நியர்பைங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கே நிறைய பீப்புள்ஸ் வராங்க. ஸோ இதை இந்த மண்டாரியை பார்க்குறதுக்கு ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்குங்க. இது ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷுங்க. ஸோ பார்க்க தான் இது சின்னதாக தெரியுது, பட் இது ரொம்ப பெரிய ஃபிஷ்ஷஸ்ங்க. ஸோ நாங்கள் லைக் 4 to 5 மண்டாரிஸ் பார்த்தோங்க, ரொம்ப நியர்பை. ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு கிடைச்சது. நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுங்கள், நூசா பெனிடாவில் ஸ்நார்க்லிங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்டாரி இது பார்க்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்நார்க்லிங் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த மண்டாரி பார்த்துட்டு ஸோ இன்னும் ரெண்டு பிளேசஸ் இருக்குங்க. ஸோ இந்த பிளேஸும் நாங்கள் ஸ்நார்க்லிங் பண்ணோம். ஸோ இது ஒரு பிளேஸுங்க. ஸோ செம்ம கிளியர் வாட்டருங்க. ஸோ கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருந்துச்சுங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் அதை கிளாஸஸ் வியர் பண்ணிட்டு இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருந்துச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் பார்க்கலாங்க. ஸோ இங்கே ஸ்நார்க்லிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே இந்த கோப்ரோ ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ சம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த 1 lakh ஐடியா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அண்ட் இது நிறைய ப்ரைவேட் போட்ஸ் இருக்குங்க. லக்ஸரியஸ் ப்ரைவேட் போட்ஸ் கூட இருக்குங்க. ஸோ
லைக் அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட போவாங்க. ஸோ 20 மெம்பர்ஸ் கிட்ட போனாங்க அப்படின்னா ரொம்ப லைக் ஒருத்தருக்கு கம்மியாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி குரூப்பாக போகும்போது ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக போகலாங்க. ஸோ அண்ட் ஸ்நார்க்லிங் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு 2 பீச்சஸ் விசிட் பண்ணியிருந்தோங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அது மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.